നബിൻ്റെ കാലത്ത് നബിക്ക് സെഹർ ചെയ്തെന്ന് കേൾവിപ്പെട്ടിട്ടുണ്ട്. അത് മാറ്റിയിട്ടുണ്ടാ? முதலாவது அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கிறணும். என்ன விஷயத்தை விளங்கிக்கிறணும்னு கேட்டால், இந்த சிகிருண்டா என்ன, சிகிருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க நம்பிக்கை பிரகாரம் சிகிருண்டா என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தான் சிகிரு செய்கிற ஆள்னு வைங்களேன், நான் ஒரு மந்திரவாதின்னு வைங்க, நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வைத்த வழி வர வச்சிடலாம். அதானே சிகிருங்கிறது. நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்கள் கையை காலை பிடிச்சி என்ன செய்யலாம், முடக்கி போட்டுடலாம். நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை மெண்டலாக்கி விட்டுறலாம். நான் உங்களை தொடவே மாட்டேன், டச் பண்ண மாட்டேன், மருந்து மாத்திரை கூட தரமாட்டேன், எந்த எனக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. நான் என்ன செஞ்சிருவேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு எதையோ எங்களுக்குள்ள ஓதுவேன், அது அங்கே என்ன செஞ்சிருவேன், கை முடங்கி போயிடும், கால் முடங்கி போயிடும். இதுதான் என்ன செய்கிறாங்க, சிகிருன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்யறதுக்கு பேர் தான் சிகிரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிகிருக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, கிடையவே கிடையாது. இப்படி எவனாவது சொல்வானையானால் அவன் பொய் சொல்லுகிறான். இது சிகிர் அல்ல. இது மாதிரியான ஒன்று உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் தனக்கு என்று சில தகுதிகளை வைத்திருக்கிறான், மனிதர்களுக்கு என்று சில ஆற்றல்களையும் தகுதிகளையும் கொடுத்திருக்கிறான். அவனுக்கு உரிய ஆற்றல் எதையும் எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவனுக்குன்னு உள்ள ஒரு தனித்துவம் இருக்குதுல்ல, அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு நீங்க புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், நம்ம நீங்க என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நம்ம என்ன நம்புறோம், மனிதர்களும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா அவன் பார்க்குற மாதிரி பார்க்குற தன்மை நமக்கு தந்திருக்கிறானா, தரல. அல்லாஹ் எப்படி பார்ப்பான், இந்த மோட்டு கீழே இருந்தும் பார்ப்பான், சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு கீழே இருந்தாலும் என்ன செய்வான், அவன் பார்ப்பான். 62 மாடியை கட்டிக்கிட்டு அது கீழே போய் இருந்தாலும் அவன் என்ன செய்வான், பார்ப்பான். இருட்டுலையும் பார்ப்பான், வெளிச்சத்திலையும் பார்ப்பான். பூமிக்கு மேல் பரப்பில் உள்ளதை பார்க்கிற மாதிரி கீழ்பரப்பில் உள்ளதை என்ன செய்வான், அவன் பார்ப்பான். ஒவ்வொரு ஆளையும் பார்ப்பான், அனைத்தையும் பார்ப்பான் ஒரு நேரத்தில். அல்லாஹ் பார்க்கறது எப்படி இருக்கு, எதையும் பார்ப்பான், எங்கே இருந்தும் பார்ப்பான், எந்த மாதிரி நேரத்திலையும் பார்ப்பான். இது அவனுடைய பார்க்கக்கூடிய தன்மை. நம்முடைய பார்க்கிற தன்மை என்ன, இப்படி நேருக்கு நேரம் இருந்தால் தான் பார்க்க முடியும். இல்லாட்டி நான் எங்கே வரணும் ப்ரோக்ராமுக்கு, நான் பாட்டுக்கு மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வீட்டில் உட்காந்து என்னை பார்க்கலாமே, அப்படி பார்க்குற மாதிரி எல்லாம் படைக்கலையே, எதுக்கு இங்கே வர்றோம், நீங்கள் எங்கே வர்றீங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும், வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும், ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால் தான் பார்க்க முடியும். இப்படி கொண்டே வச்சுக்கிட்டு ரேகையை பார்க்க முடியுமா, உங்கள் கை இருக்க இந்த ரேகையை இப்படி வச்சு பாருங்க, ரொம்ப கிட்ட இருந்தாலும் பார்க்க முடியாது, ரொம்ப தூரமாக போனாலும் பார்க்க முடியாது. ரொம்ப கிட்ட வந்தால் இப்படி வச்சா பார்க்க முடியுமா, இது என்னன்னு தெரியுமா, இப்படி வச்சா இது என்னன்னு தெரியும். இப்படி கொண்டே வச்சு பாருங்களேன், கருப்பாக என்னமோ அடைக்கிற மாதிரி தெரியுமே தவிர இந்த பொருள் உங்களுக்கு தெரியுமா. அப்போ நம்ம கண்ணு பார்க்குறது என்ன இருக்குன்னு, ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்கணும், கண்ணும் தெளிவாக இருக்கணும். அது மாதிரியா ஒரு பல காரணங்கள். அது போக ஒரு நேரத்தில் ஒன்று தான் பார்க்க முடியும். 2 கண்ணு இருக்கனால இந்த கண்ணில் அதையும் அந்த கண்ணில் அதையும் பாருங்க பார்ப்போம், அது கூட பார்க்க முடியாது. கண்ணு 2 இருந்தால் கூட 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு சொல்கிறான். 2 கண்கள் இருக்கிறதுனால 2 காட்சி காண முடியுமா, 2ம் சேர்ந்து ஒன்றை தான் பார்க்கும், வழங்குதா. அப்போ நம்முடைய பார்வை இவ்வளவு தான். அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மாதிரி பார்க்குறான்னு சொன்னால் என்ன அர்த்தமாகும், எந்த மாதிரி பார்க்குறான், ஒரு மனிதன் எங்கே உள்ளதையும் பார்ப்பான், எவ்வளோ தொலைவில் உள்ளதையும் பார்ப்பான், இருட்டிலையும் பார்ப்பான், வெளிச்சத்திலையும் பார்ப்பான், அது அனைத்தையும் பார்ப்பான். இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று நம்பினால் அதுக்கு பேர் என்னது, ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை. ஏன், அல்லாஹ் பார்க்குற மாதிரி மனுஷன் பார்க்குறான்னு வந்துரு பத்தியலா. இந்த மாதிரி பார்க்குறான்னு சொன்னால் தப்பு கிடையாது. நான் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்தா என்ன இல்லை, தப்பு கிடையாது. அல்லாஹ் பார்க்குற மாதிரி ஒருத்தன் பார்க்குறான்னு நீங்கள் சொல்ல இயலுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உலக அமெரிக்காவில் நடக்கிறவங்க உட்காந்து பார்ப்பாரு அப்படின்னு சொன்னா என்னவாயிரும், இவனை அல்லாஹ்வுடைய இடத்துல ஒன்று வச்சுட்டான்னு அர்த்தம் ஆயிரும். அதே மாதிரி கேட்குறோம், நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன், அல்லாவும் கேட்குறான். இப்போ நம்ம பேசுகிற அல்லாவும் கேட்குமா இல்லையா, கேட்கும். அப்போ நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்குறது, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குறது. இப்படி கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் கேட்குற மாதிரியா நமக்கு தந்திருக்கிறான், இல்லை. நமக்கு என்ன தந்திருக்கிறான், கேட்குறதா இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்க வேண்டும், காற்று இருக்க வேண்டும். அந்த காத்துடைய அதிர்வுல தான் நீ கேட்குறீங்க. பேசுறவன நான் நாக்க அடிக்கிறேன்னா காத்துல, அதுல ஒரு அதிர்வு உண்டாகுது, காத்துல ஒரு அதிர்வு அலை உண்டாகிறது.
அந்த அலை அப்படியே வந்து காதில் ட்ரம் இருக்கா அதில் போய் தட்டுது, அதனால தான் கேட்குது. என்னை ஒரு கண்ணாடி கூண்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு பேசினேன்னு வைங்க, இந்த மைக்கு கேட்கலாம், இல்லைன்னு வைங்க கேட்காது. நான் வாய் அசைக்கிறது பார்ப்பீங்களே தவிர சவுண்டு வெளியே வருமா? வராது. காத்து புக முடியாத இடத்தில் என்னை வைத்து விட்டு உங்களுக்கு நான் பேசினேன் என்று சொன்னால் அது என்ன செய்யாது, உங்களுக்கு கேட்காது. அப்போ கேட்கறது காற்று வேணும், குறிப்பிட்ட தூரம் வேணும். ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்க முடியும். இந்த காதில் நீ சொல்லு, இந்த காதில் நீ சொல்லுன்னு கேட்க முடியுமா? இப்போ ரெண்டு கேள்வி ரெண்டு பேராக எந்திரிச்சு இந்த காதில் நீங்கள் கேளுங்க, இந்த காதில் நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல முடியுமான்னா அதுவும் முடியாது. எப்படி ரெண்டு கண்ணை கொண்டு ரெண்டு காட்சி காண முடியாதோ, ரெண்டு காதை கொண்டு ரெண்டு செய்தி கேட்க முடியாது. ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும், ஒன்றில் கேட்டால் மோனோவாக இருக்கும், ரெண்டில் கேட்டால் ஸ்டீரியோவாக இருக்கும். அதான் வித்தியாசமே தவிர கேட்கறது என்னதான், ஒரே ஒன்று தான் கேட்க முடியும். ரெண்டு காதும் சேர்ந்து என்ன செய்யும், ஒன்று தான் கேட்கும். அப்போ அல்லாஹ் அப்படியா கேட்குறான்? அல்லாஹ் எப்படி கேட்பான்? அம்புட்டு பேர் எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு கோரிக்கையை சொன்னால் அவன் கேட்பான். நீங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் என்ன கேட்குமா? ஒரு இறைச்சல் தான் கேட்குமே தவிர இவர் என்ன கேட்டார், இவர் என்ன கேட்டார், அவர் என்ன கேட்டார்னு எனக்கு விளங்காது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம அவ்வளவு பேர் இப்போ எந்திரிச்சு ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு வைங்க, ஒன்றை கேட்குமா இல்லையா? மனசுக்குள்ளே நினைச்சாலும் கேட்குமா இல்லையா? அப்போ அவனுக்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது, கேட்கறதுக்கு வந்து நிபந்தனை கிடையாது, கண்டிஷன் கிடையாது. எந்த கண்டிஷனும் இல்லாமல் அவனுக்கு கேட்கும். நமக்கு கண்டிஷனோட தான் கேட்கும், சில விதிகளுக்கு உட்பட்டு தான் நமக்காவது கேட்கும். அப்போ இப்போ ஒருத்தர் இருக்காண்டு வைங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நம்ம இங்கே பேசணும்னு வைங்களேன், அவர் வந்து மக்காவில் இருந்துட்டு கேட்பாரு அப்படின்னா அப்பட்டமாக இவன் அல்லாஹ் வாங்கிட்டான் அர்த்தம். அவனை எங்கே கொண்டு வச்சுக்கிட்டோம், அல்லாஹ்வுல இப்படி கேட்பான், அவர் மக்காவில் இருந்து கேட்பார். நான் அம்புட்டு பேரும் பேசுகிற ஒரு விளங்கும்ல அப்படின்னா முடிஞ்சு வச்சுக்காது. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நம்ம அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டாலும் அதை அவர் கரெக்டாக கிரகிச்சிருவாரு அப்படின்னு சொன்னால் நீங்க முடிஞ்சு போச்சு, இணை கற்பித்து விட்டீர்கள், அல்லாஹ்வுக்கு சமமாவன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ஒரு மனிதனை நம்ம வந்து துன்புறுத்த நினைக்கிறோம், வேதனைப்படுத்த நினைக்கிறோம். நம்மளும் வேதனைப்படுத்த நினைச்சால் படுத்தலாம், அடிக்க முடியும்ல, காயப்படுத்த முடியும்ல, ஒருத்தனை கவலைப்பட செய்ய முடியுமா? முடியாதா? நமக்கு முடியும், அல்லாஹ்வுக்கும் முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான், பல விதமான கஷ்டங்கள் நமக்கு தர்றான். கஷ்டம் கொடுப்பது, ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கஷ்டம் கொடுப்பது, இந்த ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கஷ்டம் கொடுத்தல் என்கிற இந்த தன்மை வந்து உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ரப்புல் ஆலமீனுக்கு இருக்குது. ரெண்டு ஒண்ணா இல்லை. அவன் எப்படி கஷ்டம் கொடுப்பான், நம்ம எப்படி கஷ்டம் கொடுப்போம்? நம்ம ஒரு ஆளுக்கு வயிற்று வலி வரணும்னா வயிற்றுல போய் குத்தணும், அப்போதான் அவருக்கு வயிற்று வலி வரும். இல்லாட்டி என்னத்தையா மாத்திரை என்னத்தையா கலந்து கொண்டு வாயில ஊற்றணும், அப்போதான் என்ன செய்யும், வயிற்று வலி வரும். அல்ல சாப்பாட்டில் கெட்டு போன சாப்பாட்டை நல்ல சாப்பாடுன்னு வச்சு வாயில வச்சு திணிக்கணும், திண்டவுன்னு வயிற்று வலி வந்துடும். நம்ம வயிற்று வலியை ஒருத்தனுக்கு உண்டாக்குறதா இருந்தால் இப்படியான சில வேலைகள் செய்யணும், சில மெட்டீரியல் வேணும், சில பொருள்கள் இருக்கணும். அந்த பொருள்கள் வந்து செய்யணும், அவன்கிட்ட போய் டச் பண்ணணும். உணவு அடிப்படையிலையோ, கை அடிப்படையிலையோ, ஆயுதங்கிற அடிப்படையிலையோ இப்படி தான் ஒருத்தனுக்கு வயிற்று வலி வர வைக்க முடியும். ஒருத்தன் தலைவலி வர வைக்கிறதா என்ன செய்யணும், அவனுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது ஒரு கவலைப்படுற செய்தியை சொல்லி அதை கேட்க விட்டு இப்படியான டென்ஷனை ஏற்றி செய்யணும், தலைவலி வர தூங்க கூடாமல் ஆக்கி இப்படி தான் செய்யலாமே தவிர நம்ம கை கட்டிக்கிட்டு தலைவலி போ செய்ய முடியுமா? வயிற்று வலி. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான். நம்ம வயிற்று வலி வருதுன்னு வைங்க, எப்பாச்சும் எல்லாம் வயிற்றுல குத்துனானா வந்து உங்களை இல்லை, மாத்திரை கொண்டு வாயில போட்டானா இல்லை, ஆனால் வயிற்று வலி வந்துருச்சு. அப்போ அல்லாஹ் எப்படி கொடுப்பான், டச் பண்ணவே மாட்டான், நினைப்பான் நடந்துடும். இதை அராத செய்ய நைய குரலுக்கும் பொய்யக்கும், எதையாவது அவன் செய்ய நாடினால் ஆகும்பா ஆகிவிடும். அங்கே என்ன செய்வான், ஆகு என்று சொல்வான் ஆகிவிடும். ஆகு என்று சொன்னால் ஆவது அவனுடைய தன்மை. இங்க உட்கார்ந்து இருந்த மந்திரவாதிங்கிறவன் ஆகும்பாகலாம், அது ஆகிவிடும். என்ன அர்த்தம் அது? அல்லவன் இப்படி இருக்குன்னு நம்பினா காபிர் ஆயிருவோம். இந்த மந்திரவாதி இருக்கான், சிகர் வைக்கிறான், பில்லி வைக்கிறான், சுனியம் வைக்கிறான்னா இவனை எந்த இடத்துல கொண்டு வச்சுப்பிட்டீங்க? அல்லாஹ் எப்படி ஆகு என்றவுடன் ஆகிறதோ, அல்லாஹ்வுக்கு மெட்டீரியல் வேணாம். இந்த பொருளை நான் தயாரிக்கிறதா இருந்தா என்ன வேணும், இதுக்குரிய இரும்பு வேணும், தகடு வேணும், அதை பாலிஷ் பண்ற மிஷின் வேணும், அதுக்குரிய மெட்டீரியல் எல்லாம் போட்ட பிறகு இது உண்டாகும். சும்மா இப்படி டம்ளர் உண்டாக்க முடியுமா? முடியாதுங்க. மெட்டீரியலை வச்சு தான் எனக்கு உண்டாக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்வான், ஆகுண்டா ஆயிரும். இந்த பூமியை ஒண்ணும் இல்லாம தான் அல்லாஹ் படைச்சான். இவ்வளவு மண்ணு கல்லு இதெல்லாம் எங்க இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை, ஆகுண்டு ஆகி போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் ஒருத்தன் தான் இல்லாமையிலிருந்து உருவாக்குறான், எதுவுமே இருக்காது. ஆர்டர், ஒரு சத்தம் தான், ஆகுதான். உத்தரவுல உருவாக்குறது யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். நம்ம இந்த மைக்கை உண்டாக்குறதா உத்தரவு போட்டு உண்டாக்க முடியுமா? இதுக்கு என்னென்ன சாமா வேணுமோ அவ்வளவு திரட்டி அதுக்குன்னு மெனக்கட்டு தயாரித்து அது போல சோதனைகள் பண்ணி ஒரு பொருளை வேற ஒரு பொருளா மாற்றி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். உத்தரவு போட்டு உண்டாக்க முடியுமா? என்னமாவது உத்தரவு போட்டு உண்டாயிருக்கா உலகத்துல?
மனிதனால் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு என்னத்தை உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாது. ஆர்டர் பண்ணி கடையில் போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் தோசை வருதுன்னு நினைக்கிறீங்க, அது ஆர்டர்னால வரல. வழங்குதா? உங்கள் ஆர்டருக்கு பிறகு மனுஷன் உட்காந்து செய்கிறான். மனுஷன் உட்காந்து செய்கிறான். அவன் அரிசியை ஆட்டி உளுந்த போட்டு கலங்கி அப்படின்னு பல வேலைகள் அதுக்கு பின்னாடி நடக்கிறது. அப்போ நீங்கள் என்ன விளங்கன்னு, ஆகு என்றால் ஆகிவிடும். இது அல்லாஹ்வுடைய சிபத். யாசின் சூராவில் அல்லாஹ் என்ன செய்யறான்? நிறைய சூறாவில் சொல்றான். உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக யாசினை சொல்றேன். இதா அராத செய்யன் ஐய கூலலகு குன் பயக்கூன். எதையாவது ஒரு பொருளை அவன் உருவாக்க நாடினால் என்ன செய்வான்? ஆகு என்று குன் என்று அவன் சொல்வான். குன் என்றால் ஆகு, உத்தரவுதான் போடுவான். பயக்கூன், உடனே ஆகிவிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு மந்திரவாதி வந்துகிட்டு ஆகுன்றவன தானே ஆகு நம்புறீங்க. இவன் உட்கார்ந்து வைத்தவழி வாமான வந்துருமாங்க. இவன் தொடக்கூட மாட்டானா, ஒரு கையை கூட வைக்க மாட்டானா, ஒரு மாத்திரை மருந்தை கூட தரமாட்டானா, நம்மளுக்கு அவனுக்கு எந்த தொடர்புமே இருக்காதா, ஆர்டர் மட்டும்தான் போடுவானா, நடந்துரும்னா என்னங்க பாது அல்ல வாங்க அவனை கொண்டு வா, நான் மிதிக்கிறேன். இது சொல்ற எவனாச்சும் இருந்தா என்னை கொண்டு வாங்க, எனக்கு செய்ய சொல்லுங்க, எனக்கு போடுற ஆர்டர்னு சொல்லி அவ்வளவு பொய். அப்படிலாம் எவனுக்கும் செய்யவே முடியாது. வழங்குதா? இந்த சிகருங்கிறது வந்து இந்த அர்த்தத்தில் சொல்வார்களேயானால் அது பொய். சிகருக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? மேஜிக், தந்திரம். மேஜிக்ல ரெண்டு மேஜிக் இருக்கிறது. ஒன்னு சாதாரண மேஜிக், இன்னொன்னு பிளாக் மேஜிக், கருப்பு மேஜிக். வழங்குதா? ஒன்னு சாதா மேஜிக், ஒன்னு கருப்பு மேஜிக் தான் சூனியம்ங்கிறது. அப்ப மேஜிக்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை வேற ஒன்றாக மாற்றுவதல்ல, மாற்றுற மாதிரி காட்டுவது. இல்லாததை இருப்பது போல காட்டுவது, இல்லாத உண்டாக்குறது கிடையாது. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இந்த ஒரு கோலை எடுத்துக்கொள்ளுங்களேன். இது மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இந்த வாயெல்லாம் இல்லாம ரெண்டு கோலையை செஞ்சுக்கிடுவாங்க. ரெண்டு கோலையை செஞ்சு அந்த கோலைக்கு மேல இந்த கோலை வைப்பாங்க. ஒரு கோலைக்கு மேல ஒரு கோலை அடுக்குவாங்க. அந்த வரி தெரியும்ல, அந்த வரி இருக்குமா இல்லையா, அதுல ஒரு விரல பிடிச்சிக்கிடுவாங்க. ஒரு கோலை மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த கோடு இருக்கிற கோடு தெரியாம பிடிச்சிக்கிடுவானா என்ன செய்வான்? இதில் கொண்டு ஒரு பொருளை போடுவான். ஆனால் கீழே உள்ள கிளாஸில் வேற ஒன்று வச்சிருப்பான், மேலே உள்ள கிளாஸில் ஒன்று போடுவான். என்ன செய்வான்? மண்ணள்ளி போடுவான். போட்டு டப்பா மாதிரி வச்சு அது மூடிட்டு என்ன செய்வான்? எடுக்கும்போது இதையும் சேர்த்து எடுத்துருவான். டப்பாவை போட்டு மூடி பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய மூடியை போட்டு எடுக்கும்போது மேலே உள்ள கிளாஸ் அப்படியே அதுக்குள்ளே போயிடும். இப்போ என்ன இருக்கு பார்த்தீங்களா? கல்கண்டுமா. மண்ணு தான் அள்ளி போட்டான், கல்கண்டை காட்டுவான். மண்ணு கல்கண்டை ஆகுமா? அப்படி ஆகுண்டா எதுக்கு இவன் நம்மள்ட்ட வித்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான்? அம்புட்டு ஊட்டி மண்ணெல்லாம் கல்கண்டாக்கி வித்து கோடீஸ்வரனா போயிடலாமே. கல்கண்டாவும் தங்கமாவும் வெள்ளியாகும்னா இவன் எதுக்கு நம்மள்ட்ட வந்துட்டு வித்தை காட்டி சம்பாதிக்கிறாங்க? ஒன்னொன்னே அப்படி ஆக்கிடலாமாங்க. இப்போ நான் எனக்கு வித்தை அந்த இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மைக்கு இதெல்லாம் தங்கமாக்கணுன்னா 10 தலைமுறை தின்பனே, இதை தங்கமாக்கினா போதுமே, இந்தியா வாங்கிடலாமே. இன்னைக்கு உள்ள தங்கம் வைக்கிற விலையில இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்டேஜ் இதை மட்டும் தங்கமாக்கி விட்டோம்னா என்ன செய்யலாம்? இந்தியா வாங்கிடலாமா இல்லையா? அதையும் ஒருத்தனை செய்ய மாட்டேங்கிறான். இப்படிலாம் ஆகுற தன்மையெல்லாம் கிடையாது. அது தங்கமா காட்டுறான்னா தங்கத்தையும் வைத்திருப்பான், மண்ணும் வைத்திருப்பான். அதை எடுத்துட்டு இடமாத்தி விட்டுருவான். இதை காட்டுற மாதிரி காட்டுவான், அதை எடுத்துட்டு மறைச்சிட்டு இதை காட்டிடுவான். இப்படி செய்ய முடியுமே தவிர இதான் மேஜிக். இது செய்யறானா தந்திரம், இது செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். இந்த தந்திரத்தில் 2 வகை இருக்கிறது. இது தந்திரம் தான் என்று சொல்லிட்டு செய்யறான் பாருங்க, அது ஆர்டினரியான மேஜிக். யாரு? இந்த மந்திரவாதிகள் இருக்கான் பாருங்களேன், பிசி சர்க்காரு, இந்த மாதிரி சில ஆட்கள் தான் இருக்காங்க. மேஜிக்கு ஷோ நடத்துறான்ல, அவன் சொல்லிட்டே செய்வான், இது மேஜிக் தந்திரம் தான் பண்றோம். ஒரு மனுஷனை அறுக்கிற மாதிரிலாம் காட்டுவான். அறுக்க முடியுமா? அறுத்துட்டு ஒன்னா சேர்க்கிற மாதிரி காட்டுவான். சேர்க்க முடியுமா? ஒரு பொம்பளை இப்படி 2 பாதி அறுப்பான், அப்படி பாதி இங்கிட்டு தலை இங்கிட்டு போகும், கால் இங்கிட்டு போற மாதிரி காட்டுவான். அப்ப என்ன ஆயிரும்? மறுபடியும் சேர்க்குவான், ஒட்டிக்கிடுவான், சிரிச்சுட்டு எந்திரிப்பான். இல்லை நடக்குமாங்கிறேன். இதுக்கெல்லாம் தந்திரம் நானும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம், எனக்கும் தெரியாது. ஆனா தந்திரம் அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? காட்டும். இவ்வளவு பெரிய மேடையில ஒரு யானையை கொண்டா நிப்பாட்டுவாங்க. யானையே இருக்காது. யானையை மறைய வைக்க முடியுமா? யானையை மறைய வைக்க முடியுமாங்க? இதெல்லாம் கொண்டு பொதிச்சு வைக்க முடியுமா? பாக்கெட்டில் போட்டுக்கிற முடியுமா? யானையை கொண்டா டேபிள் நிப்பாட்டி என்ன செய்வான்? உங்களுக்கு காட்டுவான். அப்ப காட்டினா என்ன வாயிறேன்? யானைன்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒரு செகண்ட்ல என்ன செய்வான்? யானையும் இருக்காது, எங்கிட்டும் போய் இருக்காது. யானையை உங்களுக்கு என்ன செய்யாது? தென்படாது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் அதே இடத்துல யானையை காட்டுவான். இப்போ என்ன செய்வீங்க? என்னடா யானை நின்றுச்சு, கண்ணு முன்னாடி நின்றுச்சு, நின்ற யானையை காணாம. இதெல்லாம் சயின்டிஃபிக்கா உள்ள ஒரு விஷயம். இது நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். என்ன செய்யலாம்? சில விளக்குகள் இருக்கிறது. சில விளக்குகள் குறிப்பிட்ட கலரை மட்டும் காட்டாது. அப்படி பிரிக்கப்பட்ட
இந்த 9 வெளிச்சம் சேர்ந்து வருதுல்ல, 9 கதிர்கள் சேர்ந்து வர்றது தான் சூரியன். இந்த லைட்லாம் அவ்வளோ கலர் சேர்ந்து வருகிறது. இப்போ என்ன செய்யறாங்க, லைட்டை பிரித்து ஒத்தையாக பிரிச்சுருவாங்க. ரிமோட்லேயும் அடிக்கிறீங்களா, சிங்கிள் தானே அது. ரிமோட்டில் அடிக்கிறீங்களா இல்லை அல்ட்ரா வயலட்னு போடுறீங்களா இல்லையா, அல்ட்ரா வயலட் கதிரை மட்டும் பிரித்து அடிக்கும்போது ரிமோட்டு நேராக போய் என்ன செய்யுது, டிவி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு ஏசிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா. இது மாதிரி இந்த கதிர்களை தனித்தனியாக பிரிக்கிறது. வெளிச்சத்தில் உள்ள ஊதா கலரு, ஊதாவுக்கு அடுத்த கலரு, சிவப்பு கலரு, பச்சை கலர்னு இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது அதை என்ன செய்யணும்னா, சில வெளிச்சங்களை ஒரு பீச்சும் பொழுது கருப்பு தெரியக்கூடாதுன்ற கருப்பை மறைக்கக்கூடிய லைட் இருக்கிறது. அது மேஜிக் கடையில் விற்பாங்க. அந்த லைட்டை கொண்டாந்து அடிச்சேன்னு வைங்க, வேற லைட் அடித்து யானையை காட்டணும். கருப்பை மறைக்கக்கூடிய அடிச்சேன்னு சொன்னால் கருப்பாக இருக்கிற எதுவுமே தெரியாது. யானை அங்கே நின்றுட்டு இருக்கேன், அந்த இடத்துல நிற்கிது யானை. உங்களுக்கு அந்த லைட் என்ன செய்யும்னா கருப்பை மட்டும் காட்டாது. அந்த மாதிரியான விளக்கு இருக்கிறது. அப்போ அங்கேருந்து பார்க்குறாங்க, யானை நின்ற யானையை காணாம பெரிய அவுளியா பெரிய மகான் அல்லாஹ் ஆயிட்டான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு மேஜிக் தந்திரம். அந்த காலத்தில் வெத்தில போடுறத வச்சு ஏமாத்தினாங்க தெரியுமில. அந்த காலத்தில் இப்போ வெத்தில போட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போச்சு. வெத்தில பார்க்க சுண்ணாம்பு 3 சேர்ந்தா சிவப்பா போயிரும்ல. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா, ரத்தங்கைக்கு சாவ வச்சிடும். பாரு, வெத்திலை பார்க்க போட்டுக்கிட்டு சுண்ணாம்பு போட்டு ரத்தமாக வருமா, பயந்து போய் அதை சொல்லி ஏமாத்திருந்தாங்க ஆரம்ப காலத்துலாம். பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சு போனோன்னு அது ஒரு பழக்கமாகி போச்சு, அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்களேன். அந்த மாதிரி இதுதான் இந்த மேஜிக். இது பிளாக் மேஜிக் என்ன தெரியுமா, மேஜிக் தான் சொல்லிட்டு செஞ்சான்னா அது மேஜிக்கு. இந்த மேஜிக் செஞ்சுக்கிட்டு எனக்கு சக்தி இருக்கிறது, ஓ மூக்காய் பீக்காய் பாக்காயின்னு கத்துவாங்க, ஓம் ரீம் ராம் வாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதில் என்னமோ இருக்குன்னு. இதுதான் பிளாக் மேஜிக். இந்த மேஜிக்கையே மேஜிக்னு சொல்லி செஞ்சா ஆர்டினரி மேஜிக்கு. இந்த மேஜிக்னு சொல்லாம எனக்கு என்னமோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சில மந்திரங்களை இவனே சில வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு இப்படி இப்படிமா என்னமோ அங்கேருந்து வர்ற மாதிரி அப்படி பெறுற மாதிரி சில டயலாக், இது எல்லாம் பிளாக் மேஜிக். இதுதான் சூனியம்ங்கிறது. இதுதான் பில்லி சூனியம்னா என்னது, இது செய்யலாம். இதை சொல்லி மக்களை ஏமாத்தலாம். நிசமா செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஒன்றை இன்னொன்றா மாத்துறது முடியவே முடியாது. சயின்டிபிக்கா முடியவே முடியாது. விஞ்ஞானத்தில் என்ன செய்யலாம், இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியவே முடியாது. மாற்றம் தான் மனிதனுக்கு செய்ய முடியும். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் மாற்றம் தான் செய்ய முடியுமே தவிர உண்டாக்க இயலுமான இயலவே இயலாது. அது சயின்டிபிக்கா அது முடியாதுங்கிற ப்ரூவ் பண்ணப்பட்டு விட்டது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை வைத்தான் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஹ்ருங்கிறது இருக்குல்ல, இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுது? இப்ப மூசா நபி காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர்னு போய் சொல்றாங்க, ஃபிரௌன்ட்ட போய் சொல்றாங்க. சொல்லும்போது அவன் என்ன செஞ்சான், ஆதாரம் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டான். தூதர்னு ஆதாரம் காட்டணும்ல, இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவானே. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றீங்களப்பா, அதுக்கு என்ன ப்ரூஃப் என்ன வச்சிருக்கிற, ஆதாரத்தை கொடு என்று கேட்குறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அத்தாட்சியை கொடுத்துருந்தான், சில அற்புதங்களை இணைஞ்சுதான் கொடுத்துருந்தான். அதுல ஒரு அற்புதம் என்ன, அவங்கள்ட்ட ஒரு கைத்தடி இருந்தது. இது அல்லாஹ் கொடுத்த கைத்தடிலாம் இல்லை, அதுக்கு முந்தைய சாதாரண கைத்தடி வச்சிருந்தது. வழக்கமா அவர் வச்சிருந்தார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த காரணத்தினால இலதலை எல்லாம் பறிச்சு போடுறதுக்காக வேண்டி ஒரு கைத்தடி வச்சிருந்தார். அந்த காலத்தில் எல்லாரும் கைத்தடி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள வெளிச்சம் இல்லாத ஒரு காலமா இருக்கனால இளைஞர்களாக இருந்தால் கூட கைத்தடியோடு தான் போவாங்க. ஒரு பாம்பு வந்துடும், ஒரு மாடு முட்டை வந்துடும், இருட்டில் ஒன்றும் தெரியாது. அதுக்காக வேண்டி நமக்கு செக்யூரிட்டிக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, எல்லாருமே கைத்தறி வச்சிருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எல்லாருமே கைத்தறி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மூசா அனுப்பி வச்சிருந்த ஒரு சாதாரண கைத்தடி தான் அது. அல்லாஹ் தூதரை அனுப்பும்போது அவர்கிட்டே கேட்குறான், உமாத்தில்க பி யமீனிக யா மூசா, குர்ஆன்ல உள்ள வசனம். மூசாவே உன் வலது கையில் என்ன வச்சிருக்கிற? அவர் என்ன செய்யறாரு, ஹி அசாயே, என்னுடைய கைத்தடி, இது அத்தா வக்கவாலையா, இது ஊண்டிக்கிருவேன். அகுசுபியாலா கணமி, என்னுடைய ஆடுகளுக்கு இலதிரைகள்லாம் பறிச்சு போடுவேன். ஒலிய ஃபிஹா மாரிபு உஹ்ரா, இன்னும் பல வேலைகளை இதை வச்சு நான் செஞ்சுக்கிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா இப்போ கீழே போடு அப்படின்னோட போன பாம்பா சீறி வருது. கைத்தடி தான் அது, இவர்கிட்ட இருந்த கைத்தடி தான், அல்லாவை கொடுத்து அனுப்பின கைத்தடிலாம் இல்லை, சாதாரண கைத்தடி தான். அல்லாஹ் சொன்னவன போட்டாரா, கைத்தடிக்கு பதிலாக என்னவா வருது, பாம்பாக சீறி வருகிறது. பயந்து ஓடுறாரு. இவர் என்ன செய்யறாரு, அதை பார்த்துட்டு பயந்து ஓடுறாரு. நிஜ பாம்பா அது மாறிடுச்சு. அப்ப இதுதான் உன்னுடைய அற்புதங்கள்ல இது ஒரு அற்புதம், இதை கொண்டே காட்டு. தூதர்னு கேட்கறான்ல ஆதாரம், இதான் ஆதாரம்னு சொல்லு, நல்லா அனுப்பி வைக்கிறான். அப்ப அந்த ஆதாரத்தை ஃபிரௌன் செஞ்சு காட்டினோடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா, நம்ப மாட்டேங்கிறான்.
அவன் என்ன செய்யறான்னு நெசமா பாம்பா மாறுச்சுல ஏதோ செட்டிங்னு அவன் நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், இது ஒரு செட்டிங் பண்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்லயும் இது மாதிரி ஆட்கள் இருக்குது, எங்க ஊர்லயும் மந்திரவாதிகள் என்ன செய்யறாங்க, சாகிர்கள் சிகிர் செய்யறவங்க இருக்கிறாங்க, உனக்கும் அவருக்கும் போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்கறான். சரின்னு சொல்லி மூசா நபி ஒத்துக்கிட்ட உடனே போட்டி ஆரம்பமாகிறது. மந்திரவாதிகள்லாம் ஒரு சைடில் இருக்கிறாங்க, மூசா நபி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மந்திரவாதிகள்லாம் கேட்குறாங்க, நீ உன் வித்தையை நீ போடுறியா நாங்கள் போட்டுட்டுமா? அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, நீங்களே முதல் போடுங்க. போட்டோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கைத்தடியும் கயிறுகளையும் தூக்கி போட்டாங்களா, கீழே தூக்கி போட்ட உடனே அது சீறுகிற பாம்பை போன்று காட்சி தந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வாசகத்தை எப்படி பயன்படுத்துறான்னா, யு ஹையல் இலைஹிம் கன்னஹா ஹையத்துன் தஸ்ஆ, அதை கீழே போட்ட உடனே அது சீறி வரக்கூடிய பாம்பு போன்று மூசா நபிக்கு தென்பட்டது. யு ஹையலுன்னு சொல்றான், கற்பனையாக போலியாக தென்பட்டது, நிஜமாக மாறல. மாறுற மாதிரி என்ன செய்யணும், அந்த கைத்துல என்னத்தையாவது தடவைக்கிற வெயிலில் போட்டணும் முடிச்சுட்டு வர்ற மாதிரி என்ன செய்யலாம், வெயிலில் போட்டு என்ன செய்யற மாதிரி அந்த காலத்து வித்தை இப்படி சர்க்கரை கிரை தடவி ஒரு மாதிரியா போட்டா சில ரசாயனங்கள் கலந்தோன்னு ஒரு மாற்றம் வரும்ல, அப்படிதான் பண்ணியிருப்பான் போல இருக்கு. பார்த்தா பாம்பு மாதிரி அந்த கயிறு என்ன செய்யறது, நெளிக்கிறது. அவன் போட்ட கைத்தடியும் பாம்பு மாதிரி நெளிக்கிறது. ஆனா பாம்பு ஆவலை, பாம்பு போன்று பொய் தோற்றம் தந்ததுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதை பேர் தான் சிஹ்ருன்னு சொல்றான். பாம்பாவே மாறினா அதுக்கு பேர் சிஹ்ர் இல்லை, அது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். பாம்பா இது மாறல, பாம்பு போல ஒரு காட்சி தந்தது. யானை இருந்து இல்லாது போல உங்களுக்கு காட்சி தந்தது. அது மாதிரி யானை இங்க இருக்கும், இருக்கிற யானை இல்லாது போல உங்களுக்கு தெரிகிறது, ஆனா இருக்கத்தான் செய்கிறது. கண்ணை கட்டிடுறது, கண்ணை கட்டுறது என்ன, இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு தந்திரங்கள் மூலமாக உங்களுடைய கண்களை பார்க்க விடாமல் என்ன செய்வது, ஆக்கி விடுவது. அப்ப இது மாதிரி ஆனவன மூசா நபி என்ன செய்யறாங்க, அவங்கள பயப்படுறாங்க. நீ போடு கீழேன்னு அல்லாஹ் சொன்ன உடனே அவர் போட்ட உடனே நிஜமாக பாம்பா மாறியது. மூசா நபி போட்ட கைத்தடி நிசப்பாம்பா மாறியது. அவங்க போட்ட கைத்தடி பாம்பு போன்று ஒரு பொய் தோற்றம் தந்தது. பாம்பு இல்ல, பிடிச்சி பார்த்தா பாம்பா இருக்க மாட்டேங்குது. அது இவ எந்த டெஸ்ட் வச்சாலும் பாம்பா நிற்கும் அப்படின்னு வருது. இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சிஹ்ருன்னு சொல்லிக்கிறான். எதை சிஹ்ருங்கிறான், இல்லாததை இருக்கிறதா சொல்லி ஏமாத்துறதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், சிஹ்ருன்னு சொல்றான். இந்த சிஹ்ரு இருக்குது, ஏமாத்துறாங்க, பிராட் பண்ண தந்திரங்கள் பண்ணலாம், இல்லாத இருக்கிற மாதிரி காட்டலாம், எல்லாம் பில்டப் கொடுக்கறது தான் எல்லாமே. நிஜமாக என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. நிஜமா ஒன்றும் செய்யவே, எவனாலையும் எந்த ஒன்றையும் உருவாக்கவோ இல்லாத ஒன்றை ஒரு இடத்துல உள்ளதை யாருக்கும் தெரியாமல் கிளப்பிட்டு வருவதற்கும் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சாத்தியமே கிடையவே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சிகர் கிடையாது. எந்த சிகர் இருக்கிறது, இந்த தந்திரம் பண்றது. இப்போ நான் தந்திரம் பண்ணலாம், நம்மளே எத்தனை ப்ரோக்ராம்கள்ல மந்திரமா தந்திரமாவெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். உங்க மாவட்டத்திலேயே இதை திருப்பூர்ல ஒரு மீட்டிங் போடும்போது நினைஞ்சிருக்கிறோம். அந்த அசலம் பாபாண்டு ஒருத்தன் கிளம்புனானா, பெங்களூர்ல ஒருத்தன் அசலம் பாபாண்டு ஒருத்தன் கிளம்பி அவன் மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுவான். அடிச்சு என்ன செய்வான், சேர் நல்லா போட்டு அடிச்சு அப்படி அறுத்து இதெல்லாம் எடுப்பான், தலையில் போட்டுக்கிட்டு என்ன செய்வான், ஆப்ரேஷன் பண்ணுவான். இதை நம்பிக்கிட்டு பெரிய கூட்டங்களாக போனாங்க. அது அவன் என்ன மாதிரி செய்கிறாங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சகோதரர் நினைஞ்சாரு, இங்கே நிகழ்ச்சி நடத்தணும் திருப்பூரில், அது உங்களுக்கு செஞ்சு காட்டி எப்படி செய்யணும் அதே மாதிரியே விலைக்கு நினைஞ்சாங்க காட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றக்கூடியவர்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்களே, ஏமாற்றம் அப்படி எவனாவது எதையாவது உங்கள்கிட்ட செய்யற மாதிரி காட்டினால் அது பொய்ன்னு நீங்க விளைவிக்கிறங்க. நான் கேட்கிறேன், அப்படி இருந்தா இப்ப நாம தானே இது இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு செய்யலாம்ல, அவங்க லாபம் தானே. இப்ப நாங்க போய் இப்படி மக்கள்கிட்ட போய் கருத்துக்கள்லாம் உண்டாக்குனா அவனுக்கு வருமானம் குறையுதா இல்லையா? அவன் என்ன பண்ணிருக்கானே, இவனை விட்டு மடக்கிடுவோம், என் கையை காலை முடக்க பார்ப்போம். அல்லாஹ் நாடுனால தவிர இவன் வித்தையில மடக்க முடியுமா? அல்லவா எனக்கு மடக்கணும்னு மடக்கிட்டானா மடக்கிட்டு போயிடும், அது ஒரு விஷயம். இவங்களுக்கு மடக்க முடியுமான்னு கேட்டேன். எனக்கு மடக்க என் வாயை பேச முடியாம ஆக்கு பார்ப்போம். நான் 25 வருஷமா பேசுறேன்ல, உன் மந்திர சக்தியை காட்டி பேச முடியாம ஆக்குவோம் பார்ப்போம். நான் தான் நீ செய்யற பொய் ஃப்ராடுன்னு சொல்றேன்ல, இப்படி எல்லாம் எவனும் செய்ய முடியாது, புரியுதா? ஆனா இந்த மாதிரி சில தந்திரங்களை செஞ்சு ஏமாத்தலாம். அது அவன் தேவலை. வெறும் மேஜிக் செய்யறான காரியங்களை செஞ்சு மேஜிக் தான், தந்திரம் தான், நீங்க முயற்சித்தால் நீங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் யாரை ஏமாத்தல, அந்த வித்தையை காட்டி சம்பாதிக்கிறானே தவிர கடவுள் சக்தி இருக்கிறது மந்திரம் அப்படிலாம் என்ன செய்யல. நம்ம சமுதாயத்தில் பில்லி சூனியம் பண்றான இவனை விட அந்த காலத்து மந்திரவாதி கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தான். அவன் எப்படி செய்வான் தெரியும்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறோம். மந்திரங்கால் மதி முக்கால்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த வித்தை செஞ்சு காட்டும் போது மந்திரம் காவாசி தான், மதி தான் முக்கால் அப்படிம்பாங்க. காவாசியும் கிடையாது,
அவன் சொன்னதாவது அபிப்பிராயம், இவன் முழுசையும் என்ன செய்யறான், மந்திரங்கிறான். அந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அப்படி இருக்கு நம்புனீங்கன்னா இன்னும் சிற்காயிரும். ஒரு மனிதன் இப்படிலாம் செய்வான், அல்லாஹ் செய்யற மாதிரி என்னமோ மந்திரம் செஞ்சு கையை காலை முடைக்கிடுவான் அப்படின்னு நினைத்தால் அது என்னவாயினே, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அந்த மனிதனுக்கு சக்தி இருக்கிறது. அல்லாஹ்வை போலவே என்ன செய்வான், எந்த மெட்டீரியலையும் யூஸ் பண்ணாமையே இவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வல்லவன் அப்படின்னு வந்தால் அது பயங்கரமான பாரதூரமான சிற்களை கொண்டே விட்டுருங்கிறத விளங்கிக்கணும். இது சம்பந்தமாக நம்முடைய திருக்குரான் தமிழாக்கத்தில் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் என்கிற தலைப்பின் கீழே விரிவாக நினைஞ்சிருக்கிறோம், கூடுதலாக விளக்கி இருக்கிறோம். அதையும் பார்த்துக்கிறோம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.